10 நிமிஷம் நெட்வொர்க் வரலாம் நம்ம உயிரை வாங்குறது மேல கீழே இறங்குறது நமக்கு தானே தெரியும். இந்த காத்து வர திருப்பிட்டுருதியா இங்க வச்சாதான் நெட்வொர்க். இந்த தூத்துக்குடி கொத்தனார தூக்கி போட்டு ஏத்தி இன்னும் திறந்தலையே. இவ்வளவு பெரிய சவுத்த கட்டியிருக்கானே, ஒரு படியை கட்டியிருக்கானா பேதில போவான். லவடு அப்பா வாழ வேணா போவான். லவடுவா உன்னை பிறந்தனே அத்தா கழுகி பழிச்சு கொண்டிருக்கா. ஒழுங்கா என் பிள்ளைக்குள்ள போய் விளையாடு. நீ தானே ஆசை விட்டு பெத்த போய் விளையாடு போ. அவனை பெத்ததுக்கு 5 நிமிஷம் தள்ளி படுத்துக்கலாம். என்ன நடந்துச்சு அதை ஏன்டா கேக்குற? அந்த புள்ள போயிருக்கானே வலிக்கண்ணே. ஐயோ டே வந்தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை வாத்து விட்டு போயிட்டா. என்னன்னே தெரிஞ்சா அன்னைக்கு வீட்டுக்கு முன்னாடி வண்டி விட்டு பேர் என்னதம்மா சொல்றான். என் வீட்டு முன்னால வண்டி விடாத, அப்படி உள்ளதா நீ ஊரை கட்டி உன் வீட்டுக்கு முன்னாடி விடுன்றான். ஏ கண்ணாடி நான் ஊரு கட்டாளுக்கு வசதி இருந்தா நான் ஏன் கால் டாக்ஸி ஓட்ட போறேன்? ஏங்க ஆமா அப்படி சொன்னதுக்கு நான் ஒரு வாட்டி மன்னிட்டு இருக்கேன். நம்ம கிட்ட மன்னிப்பே கிடையாது, வெறும் தண்டனை தான். யாராவது சம்புகிட்டே வர்றது? ஐயோ ஆம்புலன்ஸா? என்னடா அங்கேயே நிக்கிற? பாவம் பண்ணாமலே என் பாவ கணக்கை ஏத்தலான்னு பாக்குறியா? நான் கீழே போறேன், நீ உள்ள இருக்கிறவன் மேல போறதுக்குள்ள வேமா ஆஸ்பத்திரிக்கு போ. சுப்பிரமணி இந்தாடா தலைகாய் வச்சு தூங்குறா. வேண்டாங்க பஸ் பரவாயில்ல இருக்கட்டும். இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே, உண்மையிலேயே அவங்க அம்மா மாறிவே நல்லா இருப்பா. என்ன மச்சான் கிளாஸ் தானா நகருது? ஒருவேளை இந்த வீட்டுல பேய் இருக்குமோ? பின்னாடி ஒண்ணு கத்தி நிக்குது. இதை விட பெரிய பேய் இந்த வீட்டுல இருக்க போது. பாவண்டா என் புருஷன். தம்பி நல்ல வெள்ளை வெள்ளைன்னு இருக்கியப்பா. உங்க அப்பா யாரு வெள்ளக்காரையானையா? நல்லா சாப்பிடு தம்பி, சாப்பிட்டா தானே அண்ணனை மாதிரி பெரிய ஆக முடியும். நானும் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன், வளராம அப்படியே இருக்கிய. பாவம் தம்பி ரொம்ப வருஷமா கால் கொடுக்க கையை தூக்கிட்டே நிக்காப்புல. தம்பி கைய கீழே போட்டு வீட்டுக்கு போங்க, அம்மா அப்பா தேட போறாங்க. நானும் பார்க்கும்போது சொல்லிட்டு தான் இருக்கேன், கேட்க மாட்டாங்கப்புல. நான் தான் நரம்படி நாகராஜன். நான் அடிச்ச அடி ஒன்னொன்னு இடி போலங்களும். என்ன என் பொண்டாட்டிட்டு அடியதான் தாங்க முடியல. முந்தா நாள் முறையிட்டு நெஞ்சிலே விட்டா போறங்க ஒரு குத்து. இழுத்து மூச்சு விட முடியல. எப்பா என்ன வர வண்டியெல்லாம் காலியாவே வருது, ஒரு கரும்பு வண்டி கண்ணில் பட மாட்டேங்குது. கண்டுபிடிக்கிறா. ஏய் லாரி நிறுத்து. காலி வண்டி. என்னது காலி வண்டியா? அப்படியே கவர் போட்டு மூடி வச்சிருக்க. பல்லு இல்லாத வழியில பட்டாணி கொடுத்த மாதிரி. அங்க ஒருத்தன் தினுசா வரான், அவனை நிறுத்துவான். ஏய் நிறுத்து. வண்டிக்குள்ள என்ன வச்சிருக்க? கரும்பா? இல்ல இரும்பு. அது இரும்பா? எங்கத்தையே உன் குறும்பா. ஒழுங்கா எனக்கு வரக்குள்ள இங்க இருந்து கிளம்பு. வந்தான் இப்பதான் கரும்பு இரும்புன்னு கருப்பேத்தன. இன்னைக்கு நானும் அந்த கரும்பு வந்து என்ன 2ல ஒண்ணு பார்க்காத விட மாட்டேன். ஏ லாரி நீயாவது கரும்பு வச்சிருக்கியா? இல்ல. என்னங்கடா எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்களா? இருங்கடா என் மாமா அருணாவிட கூட்டியாரா. என்னடா உன் பையன் பண்றது சரியில்லடா. என்னயா பையன் ரொம்ப ஓரமாண்டா. அட அவன் சின்னண்டு பையன், அவனை போய் என்ன பேசுற நீ? அவனை இப்ப வெறி கொண்ட மாதிரி இந்த குச்சாலே போட்டு சாத்தணும் நானு. அதானா? அதெல்லாம் நான் சொல்ல சாமி. அப்புறம் சீல வந்து பஞ்சாயத்து பண்ண ஒழுக்கவே மாட்டேன், பாட மாட்டேன். சரிடா நான் போறேன். போட ஊரத்துல நிக்கிறவனுக்கு கடலோட ஆழம் தெரியாதா? ஊழிக்கு முட்டை எடுக்கிறவனுக்கு தான் கடலோட ஆழமே தெரியும். அது மாதிரி காதலிக்காதவனுக்கு அதோட ஆழமும் தெரியாதா? காதலிச்சவனுக்கு தான் கதோட கஷ்டமும் தெரியும், நஷ்டமும் தெரியும். முப்பு லட்ச நான் எடுத்த முத்துச்சப்பி நீடானே, முத்தெடுத்து நெஞ்சுக்குள்ள பத்திரமாக தேனி வெச்சது காணாம நானே தேடுறேன். ஐயா சோறு வந்துருச்சு. ஜிஞ்சி நகரி சிக்கன் கறியா ஜிஞ்சி நகரி ஐயா கொத்து கறி தான்.